பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 18, இறை வார்த்தை 4. இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே நம் நற்கருணை நாதர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். யார் விண்ணுலகில் பெரியவராய் இருக்க முடியும்? விண்ணகத்தில் பெரியவர் யார் என்று நம்மை நோக்கி அவர் கேட்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தை விட்டு விண்ணக வாழ்க்கைக்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே அதை அறிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் என்பது ஒரு ட்ரையலை போன்றது. எவ்வாறு ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் அந்த திரைப்படத்தின் சுருக்கத்தை அவர்கள் வெளியிடுகிறார்களோ, அதே போல்தான் இந்த உலகம் என்பது ஒரு திரைப்படத்தின் சுருக்கமாய் இருக்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை படைத்த நாளில் இருந்து இன்று வரை மனிதர்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். ஏன் தெரியுமா? மனிதர்கள் அவர்களை ஆண்டவரை புகழ வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய குரலை கேட்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய திட்டமாய் இருந்தது. ஆனாலும் நாம் தவறு செய்யக்கூடிய வேளையிலும் மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் நம்மீது நம்பிக்கை கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். மனித குலத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். ஆனாலும் நாம் அதை அறிந்து கொள்ளாதபடி, ஆண்டவருடைய உள்ளத்தின் தேவையை நாம் புரிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவேதான் விண்ணக வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதபடி இந்த உலகபூர்வமான காரியங்களை மட்டும் நாம் கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவராகிய கடவுளை சந்திக்க செல்வோம். அதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள், நானும் அறிந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த குறுகிய காலத்தில் நாம் என்ன செய்ய போகின்றேன்? என் கடவுளுக்காக என்ன செய்ய போகின்றேன்? என் கடவுள் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் எவ்வாறு பகிர்ந்து கொள்ள போகின்றேன்? எவ்வாறு என்னுடைய குடும்பத்தை நான் நடத்த போகின்றேன்? எவ்வாறு என்னுடைய மனைவியோடு அன்பாய் இருக்க போகின்றேன்? எவ்வாறு என் கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க போகின்றேன்? எவ்வாறு என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில் நான் நடத்த போகிறேன் என்பதை நீங்கள் இறை வார்த்தை வழியாக புரிந்து கொண்டு நீங்கள் அதை அறிந்து கொண்டவர்களுக்காக நீங்கள் செபித்து திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும். பாருங்கள், அன்னை மரியா இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மகனோடும் ஆண்டவர் கொடுத்த பாதுகாவலராய் இருந்த புனித சூசேப்பரோடும் இணைந்து திரு குடும்பத்தை கட்டி எழுப்பினார்கள். எனவே நம்முடைய குடும்பத்தை இங்கு கட்டி எழுப்பக்கூடிய வேளையிலே நாம் விண்ணகத்தில் பெரியவராய் இருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை ஒரு பெரியவன் என்று எண்ணிவிடக் கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், இவளுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை யாரு கேட்டுக் கொள்வார்கள்? ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன இருக்கின்றது? இதுதான் ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தானே. எதற்காக நான் கோயிலுக்கு போக வேண்டும்? எதற்காக நற்கரைநாதரை உட்கொள்ள வேண்டும்? ஏன் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட வேண்டும்? நான் செய்வது பாவம் இல்லையே என்கின்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வருகிறது என்றால் அது சாத்தானுடைய தந்திரமாய் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரே ஒரு காரணம் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காக. எனவே அந்த பாவ மன்னிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது குருவானவரை சந்தித்து நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து உங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே எளிதாக நீங்கள் விண்ணகத்திற்குள் கடந்து செல்ல முடியும். எனவே சிறு பிள்ளைகளை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு வல கைக்கும் இடக்கைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. அவர்கள் தவறு செய்த உடனே நாம் அவர்களை அடித்து விட்டாலும் கூட சிறிது நேரம் அழுவார்கள், உடனடியாக வந்து நம்மோடு சேர்ந்து கொள்வார்கள். 2 பேர் சண்டை போட்டாலும் அவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் வளர்ந்த பிறகு நாம் அறிவாற்றலோடு இருக்கின்றோம். நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா? எதை பற்றியும் கவலைப்படாதபடி இந்த உலகத்தில்
உலகத்தில் வாழும் பொழுது பிரச்சனை வந்தாலும் கூட மற்றவர்களை பற்றி கவலைப்படாதபடி நாம் வாழ்கின்றோம். எனவேதான் விண்ணகத்தில் நாம் பெரியவர்களாய் இருக்க முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். சிறு பிள்ளைகளை போல் நாம் வாழ வேண்டும். நம்முடைய அகந்தையும் நம்முடைய தற்பெருமையும் நம்முடைய அதிகாரத்தையும் கொண்டு விண்ணகத்திற்கு உரிய பிள்ளைகளாய் நாம் மாற முடியாது. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 3வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அப்படி என்றால் ஏழையாய் வாழக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையை நாம் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏழைகளுக்கு உடுப்பதற்கு கூட நல்ல ஒரு உடை இருப்பதில்லை, 3 நேரம் சாப்பிடக்கூட சாப்பாடு கிடைப்பது இல்லை. அவர்கள் அன்றாட வாழ்க்கை எப்படி கழிக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை அறிந்திருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய தேவையை அறியாமல் இருக்கிறபடியினால் நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியவில்லை. எனவே ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டுமே என்றால் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும். 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லாரும் மன தாழ்மையை ஆடையாய் அணிந்து கொள்ளுங்கள். தாழ்ச்சி என்கின்ற ஒரு ஆடை இருக்க வேண்டும். சில பேர் உங்களுக்கு எதிராக செயல்படலாம், உங்களுக்கு எதிராக பேசலாம். அன்பார்ந்தவர்களே, அவர்களிடம் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு பதில் தீமை செய்ய வேண்டாம், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களோடு பழகும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகளை நாமும் கேட்க வேண்டும். அவர்கள் எதை குறித்து பேசுகிறார்கள் என்பதை கவனமாக கேட்டு ஆண்டவருடைய வழியில் நடக்கிறார்களாம், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்களாம், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வழிநடத்தலில் நடக்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது 2 பேரும் பரிசுத்தாவின் வல்லமையினால் இறங்கியிருந்தபடியினால் அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. கடவுளுடைய தாய் என்னிடம் வர நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று எலிசபெத் அம்மாள் சொன்னார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதே போல் யாரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், யாரிடம் பழகிறீர்கள் என்பதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழியை உருவாக்கி கொடுப்பார். தீமையான காரியங்கள் வரக்கூடிய வேளையிலும் வான தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பதை உங்களால் பார்க்க முடியும். எனவே தாழ்ச்சி என்கின்ற ஒரு ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். சிறு குழந்தைகளை போல் மாறுங்கள். திருப்பாடல்கள் 147வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவு அளிக்கின்றார், பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். அல்லேலூயா. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் ஏழைகளை எப்பொழுதுமே உயர்த்துகின்றார், எளியோர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றார், கைம்பெண்களை பாதுகாக்கின்றார், கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றார், அனாதையாய் சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே தகப்பனாய் இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். ஆனால் பொல்லாப்போடும் அகங்காரத்தோடும் நாம் இருப்போமே என்றால் ஆண்டவர் அவர்களை தரை மட்டும் தாழ்த்தி விடுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரோடு இணைந்து இருப்போம். நாம் தாழ்நிலையில் இருப்பதை போல் தெரிந்திருக்கலாம், ஆனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை ஆண்டவரிடம் எடுத்துரைத்து ஆண்டவரிடம் கேளுங்கள். அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரை, நான் தாழ்ச்சி அடைந்து விட்டேனே, என்னிடம் ஒன்றும் இல்லையே, நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்று நீங்கள் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நம்பியவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனிதர்களை நம்பலாம், அவர்கள் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை கைவிட்டு விடுவார்கள். கால சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய தெய்வம் அல்ல. இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் நன்மையே செய்து கொண்டு சென்றார். எனவே விண்ணுலகத்தில் நீங்கள் பெரியவராய் இருக்க வேண்டுமே என்றால் சிறு குழந்தையை போல் மாற வேண்டும். ஏழை உள்ளத்தை கொண்டவர்களை போல் நீங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களோடு பழகும் பொழுது உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். அப்பொழுது தாழ்த்தக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆதரவு அளித்து தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துவார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 52வது இறைவார்த்தையில் அன்னை மரியாள் சொல்லுகிறார்களே, தாழ்நிலையில் இருப்போரை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்ற அவருடைய பாடலில். ஆம் அன்பார்ந்தவர்களே,
தாழ்ச்சியான நிலைமையில் இருக்கிறீர்களா? தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? இந்த நாளில் நற்கருணை நாதரிடம் நாம் கேட்போம், நற்கருணை நாதரிடம் ஒப்பு கொடுப்போம். நற்கருணை நாதர் தாமே நமக்கு உதவிக்கரம் நீட்டி நம்மை ஆசீர்வதிப்பார். விண்ணுலகில் நாம் பெரியவர்களாய் இருக்க முடியும். எனவே இந்த நேரத்தில் சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனில் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே ஆண்டவரே எமது வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் எப்படி விண்ணக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அநேக முறை உமது வார்த்தைகளை தியானித்தும் ஆண்டவரே உமது வார்த்தைகளை வாசித்தும் உமது வழியில் நடக்காதபடி, உண்மையான வழியில் நடக்காதபடி, ஏழையின் உள்ளத்தோடு போல் இல்லாதபடி, ஆண்டவரே குழந்தைகளை போல் எங்களை தாழ்த்தி கொள்ளாதபடி நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் தந்தை இந்த அதிகாலையிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். ஒருவர் விண்ணரசில் எவ்வாறு பெரியவராய் இருக்க முடியும் என்பதை எங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கின்றீர். ஆண்டவரே, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவீராக. நீர் தாழ் நிலையில் இருப்பவர்களை உயர்த்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இது ஒரு கத்தோலிக்க காணொளியின் வழியாக யாரெல்லாம் ஒரு திருமுகத்தை பார்த்து இயேசுவே நான் பாவம் செய்து விட்டேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன், தாய் தந்தையருக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன், கணவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன், தந்தைக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன், மனைவிக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன், வேலை செய்கிற இடத்தில் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று உம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அவர்கள் மீது பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உயர்த்தி விண்ணரசில் அவருக்குரிய இடங்களை நீர் தயார்படுத்தி வைத்திருக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தீரே, மன தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு உம்மை தேடி வரவும், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வரக்கூடிய வேளையிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கவும், யாரையும் பற்றி குறை சொல்லாதபடி வாழவும் நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, எவ்வளவு பாவங்கள் செய்த பிறகும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். நீர் எங்களை கைவிட்டு விடாதபடி நாங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற வேண்டும் என்றே சொல்லி எங்களை பாதுகாப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இந்த அதிகாலையிலே எங்களை முழுமையாய் உமது கரத்தில் தருகிறோம் சுவாமி. எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை தாங்கி உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் அரவணைத்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மேன்மைப்படுத்தி வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக. இந்த நாளிலும் எங்களோடு கூட கடந்து வந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழ்வோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களோடு கூட பேசியிருப்பதற்காக நன்றி. எங்களோடு கடந்து வந்து எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, விண்ணுலகில் பெரியவர்களாய் வாழ நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது தலை வணங்கிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.